என் அன்பு குழந்தையே, உன் மனம் ஏன் எப்போதும் சோர்ந்து போயிருக்கிறது? உன் உடல் சோர்வும் மன அழுத்தமும் தீராத வலிகளும் ஒன்று சேர்ந்து உன் வாழ்க்கையை முடக்கிப் போட்டிருக்கிறதா? நோயில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீ ஏங்குகிறாய் அல்லவா? கலங்காதே. இந்த கணம் என் குரல் உன் செவிகளில் விழுகிறது என்றால் அது தற்செயல் அல்ல, அது என் சித்தம். இந்த பிரபஞ்சமே என் வடிவம், பஞ்சபூதங்களும் நானே. உன் உடலிலுள்ள வலிகளை நீக்கி உன்னை ஒரு புத்தம் புதிய மனிதனாக மாற்றவே நான் வந்திருக்கிறேன். உன் கர்மவினைகள், நோய்கள் அனைத்தும் என் அருளால் இன்று கரையப் போகின்றன. உன் ஓட்டத்தை நிறுத்து, சற்றே இளைப்பாறு. ஒரு அமைதியான இடத்தில் அமர்ந்து கொள். உன் கண்களை மூடு. உன் கவலைகளை என் பாதங்களில் இறக்கி வை. இப்போது நான் சொல்லும் வார்த்தைகளை என் ஆசிகளாக ஏற்றுக்கொள். என் குரலோடு சேர்ந்து நீயும் உணர்ந்து சொல். இப்போது சிவன் உங்களுக்கு வழங்கும் அருள்மொழிகள் அல்லது உறுதிமொழிகள். ஓம். என் குழந்தையே, நீ இப்போது அமைதியான நிலைக்குச் செல்கிறாய். உன் உடல் மெல்ல மெல்ல பாரமற்றதாக பஞ்சு போல மாறுகிறது. என் சிவலோகத்து பேரொளி இப்போது உன்னை சூழ்ந்து பாதுகாக்கிறது. நீ மிகவும் பாதுகாப்பான என் அரவணைப்பில் இருக்கிறாய். உன் தலை முதல் கால் வரை ஒவ்வொரு தசைக்கும் நான் ஓய்வை அளிக்கிறேன். கலங்கிய குட்டை போலிருக்கும் உன் மனம் இப்போது கங்கை நதி போல தெளிவாகிறது. நீ இந்த பிரபஞ்சத்தோடு, அதாவது என்னோடு முழுமையாக கலந்து விடுகிறாய். உன் இதயத் துடிப்பு என் உடுக்கையின் ஓசை போல சீராகவும் சாந்தமாகவும் மாறுகிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் என் அருளை உனக்குள் நிரப்புகிறது. உன் கவலைகள் அனைத்தையும் என்னிடம் கொடுத்துவிடு, நான் பார்த்துக் கொள்கிறேன். என் சிவசக்தி உன் உடலை மென்மையாக வருடி உனக்கு ஆறுதல் அளிக்கிறது. இப்போது முழுமையான நிம்மதியை நீ உணர்கிறாய். உன் மனம் ஒரு இறகு போல காற்றில் மிதக்கிறது. உன் உடலிலுள்ள ஒவ்வொரு உறுப்பிலும் என் சாந்தம் பரவுகிறது. உன் நலனில் நான் எப்போதும் அக்கறை கொண்டுள்ளேன். எதைக் கண்டும் அஞ்சாதே, காலனே நான்தான், பயம் வேண்டாம். உன் உடல் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது, அதை நீயே உணர்கிறாய். உன் உடலிலுள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறுகின்றன. ஒவ்வொரு நொடியும் நீ ஆரோக்கியமாக வருகிறாய். என் ருத்ர சக்தி உன் இரத்த நாளங்களில் பாய்ந்து உனக்கு தெம்பூட்டுகிறது. உன் மனம் புதிய உற்சாகத்தை நோக்கி திரும்புகிறது. அளவற்ற சக்தியை நான் உனக்கு அளிக்கிறேன். கைலாய மலை போன்ற உறுதி உனக்கு கிடைக்கிறது. குணப்படுத்தும் என் சக்தி உன் நோய்களை வேரோடு அழிக்கிறது. உன் எலும்புகளும் நரம்புகளும் வஜ்ரம் போல உறுதி பெறுகின்றன. நீ ஒரு ஆரோக்கியமான காந்தமாக மாறுகிறாய். நல்லதை மட்டுமே ஈர்க்கிறாய். உன் ஆயுளை நான் நீட்டிக்கிறேன். உன் ஜீரண மண்டலம் சீராக இயங்குகிறது. உன் கண்கள் தெளிவான பார்வையை பெறுகின்றன. உன் முகம் எப்போதும் என் சிரிப்போடு மலர்ந்திருக்கிறது. உன் உள்ளுறுப்புகள் அனைத்தும் சரியாக செயல்பட நான் ஆணையிடுகிறேன். நீ இளமையுடனும் துடிப்புடனும் இருக்கிறாய். என் இரகசிய ஆற்றல் உன் காயங்களை ஆற்றுகிறது. உன் உடலை நீயே நேசிக்கத் தொடங்குகிறாய். உன் நோய் எதிர்ப்பு சக்தி மேருமலை போல உயர்ந்து நிற்கிறது. ஒவ்வொரு விடியலும் உனக்கு புதிய பலத்தை தரும்படி நான் அருள்கிறேன். உன் சிந்தனைகள் தெளிவாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் மாறுகின்றன. உன் முதுகுத்தண்டு வடம் நிமிர்ந்து என் நேர்மறை சக்தியை ஈர்க்கிறது. நீ ஒரு வெற்றியாளனாக பிறந்தவன். உன் கனவுகள் அனைத்தும் என் அருளால் நனவாகும். நீ எதைத் தொட்டாலும் அது துலங்கும். என் செல்வம் உன்னை தேடி வரும். உன் ஆளுமை அனைவரையும் ஈர்க்கும். நீ நினைத்ததை முடிக்கும் வல்லமை உனக்கு உண்டு. உன் சொல்லுக்கு பலனுண்டு. உன் செயலுக்கு வெற்றி உண்டு. உன் உடலில் மின்னல் வேகத்தில் என் ஆற்றல் பாய்கிறது. நான் எப்போதும் உன் பக்கபலமாக நிற்கிறேன். நீ ஒரு தடைகளை தகர்க்கும் பெரும் சக்தி. மாபெரும் சாதனைகளைச் செய்யவே நீ பிறந்தவன். நான் படைக்கும் ஆற்றல் கொண்டவன்.
நீ என் அம்சம், நீயும் படைக்கும் ஆற்றல் கொண்டவனே. உன் வாழ்வின் எஜமானன் நானே. உன் வளர்ச்சிக்கு என்றும் எல்லையே இல்லை. நீ எங்கும் எதிலும் முதன்மையானவன். நீ தேடுவதெல்லாம் உனக்கு கிடைக்கும். உன் வாழ்வு ஒரு தொடர் வெற்றிப் பயணமாக மாறும். என் அன்பு குழந்தையே, நீ முழுமையானவன். நீ வெற்றியாளன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நம்பிக்கையுடன் இரு. இந்த வார்த்தைகளை தினமும் கேள். உன் மாற்றத்தை நீயே உணர்வாய். ஓம் நம சிவாய.